எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட அடுத்த பதிவு, அதாவது இந்துக்களோட சடங்குகளில் அடுத்த பதிவு காது குத்துதல். அதை கர்ணவேதனம் அப்படின்னும் சொல்லுவாங்க. குழந்தை பிறந்து 6, 7, 8, 10 மாதங்களில் காது குத்துதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பூஜை இந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. அவங்கவுங்களோட சமுதாயத்தில் எப்படி செய்வீங்களோ அவங்களோட குடும்ப முறைப்படி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படும் அரிட்டு தோஷ நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழர்களோட கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட அழகுக்காகவும் செய்யப்படுது. இந்த மாதிரி காது குத்துதல் நிகழ்ச்சியை தைப்பூசத்தில் வச்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காது குத்துதல் பொதுவாக அவங்கவுங்க தாய்மாமாவோட மடியில் உட்கார வச்சு செய்வாங்க. அந்தந்த குடும்பத்தில் அவங்கவுங்களோட குலதெய்வம்னு இருக்கும் இல்லைங்களா, அங்கே போய் பொங்கல் வச்சு அவங்களோட முறைப்படி நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு காது குத்துதல் நிகழ்ச்சியை நடத்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா குழந்தைங்களுக்கு அரிட்ட தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், என்ன சடங்கு இருக்குன்ட்டு பார்க்கலாம். அது சோறுட்டல், அன்னப்பிரசன்னம். அன்னப்பிரசன்னம்ங்கிறது ஆண் குழந்தையாக இருந்தால் 6, 8, 10, 12 ஆகிய இரட்டைப்படை மாதங்களிலும், பெண் குழந்தையாக இருந்தால் 5, 7, 9, 11 ஆகிய ஒற்றைப்படை மாதங்களிலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல சுபமுகூர்த்த நாளை பார்த்து சர்க்கரை, அரிசி, கற்கண்டு, நெய் ஆகியவை கொண்டு உப்பு போடாமல், ஆக்சுவலாக நம்ம சர்க்கரை பொங்கல் செஞ்சாலும் லைட்டாக உப்பு போடுவோம், அந்த மாதிரி உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உப்பு போடாமல் இப்போ அந்த சர்க்கரை பொங்கலை செஞ்சு குழந்தைங்க பிள்ளையார் பூஜை செஞ்சுட்டு விளக்கேற்றி பிள்ளையார் பூஜை செஞ்சதுக்கப்புறமா நம்மளோட தெய்வம், குலதெய்வத்தை, நம்மளோட இஷ்ட தெய்வங்களை எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு முதல்ல தந்தையானவர் தான் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தை ஊட்டிய பிறகு நமக்கு வீட்டுக்கு வந்திருக்க மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே குழந்தைங்க நீண்ட ஆயுளோடவும் ஆரோக்கியத்தோடவும் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு அடுத்தடுத்து அமைகிற எல்லா விஷயங்களுமே குழந்தைங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்துக்களோட ஒரு முக்கிய சம்பிரதாயமாக இருந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.